Hi guys, இன்னைக்கு நாம வந்து பாத்தீங்கன்னா ஐசியூன்னு ஒரு கேம் இருக்கு. அந்த கேமை தான் வந்து நம்ம பார்க்க போறோம். சரி வாங்க கேம் பிளேக்குள்ள போலாம். இப்போ வந்து நம்ம பார்த்தீங்கன்னா கேம்குள்ளே வந்தாச்சு. என்னோட உண்மையான ஸ்கின் இப்படி தான் கைஸ் இருக்கும். இங்கே பாருங்க. கைஸ் ஐசியூ உள்ளே வந்துட்டாங்க கைஸ். ஓ எப்படி கைஸ் உள்ளே வந்தாவ? சரி வாங்க நம்ம போகலாம். அது ஒன்றும் இல்லை, அது என் தங்கச்சி தான். சரி வாங்க கைஸ், ஃபஸ்ட்டு க்ரீன் லைட் ஆரஞ்சு லைட் இங்கே பண்ணோம். இப்போ வந்து க்ரீன் லைட் வந்து எனக்கு ரூம் தெரியும் அது எங்கே இருக்குன்னு. நான் ஏற்கனவே ஒரு தடவை விளாடி பார்த்துருக்கேன். ஒரு தடவை விளாடிட்டு தான் அப்புறம் கேம் பிளேக்கே வருவேன் நான். க்ரீன் லைட் வந்து இதோ இங்கே தான் இருக்கும். இங்கே வந்து நீங்கள் போட்டிங்க க்ரீன் கலர் லைட்டு கையில் எட்டிங்களாலே போடும். அவ்வளோதான் கைஸ். இப்போது அடுத்த லைட்டெல்லாம் கண்டுபிடிக்கலாம். இவன் வேறு அப்போ சும்மாவே வரான் கைஸ். ஏய் யார் அது? ஏய் டி லைட் அடிக்கிறேன்டா போடா. போயிட்டாங்க கைஸ். அங்கே போய் நம்ம டார்ச் லைட்டை எடுத்து வந்துட்டு அந்த கடவுளுக்குள்ளே போட்டுடலாம். எங்கே கைஸ் இருக்குது ரெட் கலரு? கடைசி வரைக்கும் கிடைக்காது போல இருக்கே கைஸ். இந்த கேமில் நம்ம ஜெயிப்போமான்னு தெரியல. இந்த தடவை நம்ம ஜெயிக்கலைன்னா நாளைக்கு பார்ட் 2 வரும். இது பிங்க் கலர் ரூம் கைஸ். வாங்க நம்ம பிங்க் கலர் லைட் இருக்கான்னு பார்க்கலாம். சரி வாங்க கைஸ், நம்ம பாட்டுக்கு போயினே இருக்கலாம். வருமானே தெரில கைஸ். இதில் வந்து டார்ச் லைட் வேறு காலியாகும். பக்கத்தில் எல்லோ கலரில் 4 டாட் இருக்குல்ல, அது வந்து ஒன்று கொஞ்சிச்சுன்னா மொத்தமாக கொஞ்சிச்சுன்னா ஃப்ளாஷ் லைட் அவுட்டுன்னு காட்டும். பேட்ரி வந்து கீழே இருக்கும். அதை வந்து நம்ம கலெக்ட் பண்ணணும் கைஸ். என் வாய்ஸ் வந்து இன்றைக்கி பார்த்திங்கன்னா இடம் ஆயிடுச்சு. இந்த கேமில் இடம் ஆயிடுச்சு கைஸ். என்ன ஆச்சுன்னே தெரில. இது வரைக்கும் நம்ம இன்னும் ஒரு ரூம் கண்டுபிடிக்கலன்னு சொன்னால் வந்துட்டாங்க கைஸ். அவன் டார்ச் லைட்ஸ் வந்து அவன் கண்ணிலே அடிச்சுட்டான். அவன் வந்து ஓடி போயிடு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சார்ஜ் மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள், நான் இவனுங்க நெட்லாகா பின்னாடி போயிட்டு வந்துருக்கான். பார்த்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் கைஸ். எங்கள் கைஸ் இருக்குது கண்டே பிடிக்க முடியல. ப்ளூ ரூம் இது. இதில் போய் வச்சு பார்க்கலாம். இல்லை ப்ளூ ரூம் தான் இது. ப்ளூ ரூமுக்கு தான் வேணும் இது. 2 ரூம் தான் கைஸ் நம்ம ஓப்பனே பண்ணியிருக்கோம். 6 ரூம் கண்டுபிடிக்கணும் நம்ம கைஸ். அப்படி நம்ம எல்லா ரூமையும் கண்டுபிடிச்சிட்டோன்னா நம்ம வந்து லூக்கி ஆகிடலாம். அப்படின்னா ஐசியூ மாதிரி ஒரு பையன் இருக்கான்ல, அவனை மாதிரி ஆகிடலாட்டோ. இவங்க இருக்கான்ல இவனை மாதிரி தான். அப்படி ஆனால் நம்ம ஈஸியாக பீப்புளை டையாக வைக்கலாம். அதனால தான் நான் எல்லாரையுமே கண்டுபிடிச்சிருக்கேன். நம்ம எல்லாத்தையும் கண்டுபிடிக்குமோன்னு தெரில. சரி வாங்க நம்ம போய் பார்க்கலாம். டார்ச் லைட்டையும் கண்டுபிடிக்க முடியுமான்னு தெரில கைஸ். நான் பாட்டுக்கு போயின்னு இருக்கேன். டார்ச் லைட்டோட பேட்ரி வேறு கம்மியாக இருக்குது. வந்துட்டா டீ போய்ட்டோம். டீ என்னடா பண்ணுறவே போடா. போயிட்டோம் கைஸ். எப்படியோ போயிட்டோம். நல்ல வேலை. எப்படியாச்சும் நம்ம முடிச்சிடணும் இந்த கேமு. ஜஸ்ட் மிஸ் கைஸ். நான் பட்டுக்கிட்டான். ஏன்ச்சிக்கோடா. ஓ நான் காலியா. கைஸ் அவங்களாம் சும்மா எங்கேண்டோ வந்துன்னு இருக்காங்க கைஸ். சில டைமில் லைட் வச்சா கூட போக மாட்டுறாங்க கைஸ். ஏன்னே தெரில. டே போயிட்டுறா ஒழுங்கா. ஏன்டா இப்படி வர? சும்மா எப்போ பாரு ஒழுங்கா போயிடுறா. எப்படா வந்த கைஸ்? நீங்களே பாருங்க கைஸ், அவன் எப்படி கைஸ் வந்தான் சுத்தமாக புரியல கைஸ். சரி வாங்க நம்ம எப்படியாச்சும் இதை முடிக்க போகலாம். இன்னும் 2 ரூம் தான் கைஸ் நம்ம முடிச்சிருக்கோமே. எப்படியாச்சு நம்ம முடிச்சிடணும் கைஸ். இதை நம்ம எப்படியாச்சும் முடிச்சிட்டோன்னா நம்மளும் லூக்கே ஆகலாம். அதாவது ஐசியூ மாதிரி ஆகலாம் கைஸ்.
காய்ஸ் மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் கூட பண்ணிடுங்க. நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இவெல்லாம் பிரச்சனையே இல்லை கைஸ். ஐயோ போயிடுவாங்க கைஸ். ஐசியூ தான் கைஸ் பிரச்சனை. இந்த வந்துட்டான் பாருங்க. அப்படியே டொமால்னு வருவான். எங்கேருந்து வருவானே தெரியாது. வரான் பாருங்க. லைட் அடிச்சா ஓடிடுவான். ஆனால் லைட்டு தான் வீக்னஸ். அவன் கண்ணிலே அடிக்கணும். திடீர்னு பின்னாடி வருவான். அந்த மாதிரி தான் வருவானே இவன். ஓய் ஐயோ இப்போ இன்னொருத்தர் லூக்கி ஆயிட்டாங்க. இன்னும் பிங்க் கலர் லைட் கச்சிச்சு. இத்தனை லைட்டு கச்சிருக்கு கைஸ். இப்போ மட்டும் அவன் வந்தான் நம்ம சோழி முடிஞ்சிச்சு. டார்ச் லைட் வேறு கம்மியாக இருக்குது. ஓ இது பர்பிள். ஓ ஜஸ்ட் மிஸ் கைஸ். இது பர்பிள் ரூம் போல. டே ஒழுங்காக போய்டுறா. பர்பிள் ரூமில் பிங்க் கலர் வச்சேன். ஏன்டா வர நீலாம்? சும்மா வராங்க கைஸ். எங்கேருந்தோ வராங்க கைஸ். முன்னாடிந்து வரான், பின்னாடிந்து வரான், ரைட்லேருந்து வரான், லெஃப்ட்லேருந்து வரான். சுத்தமாக அவனை கண்டே பிடிக்க முடியல. இவ்வளோ இப்படி வந்தா நான் தான் கைஸ் பண்ணுறது. எப்போ பாரு அவுட் ஆகினே இருக்க வேண்டியதான். சரி வாங்க. இத்தனை டார்ச் லைட் கண்டுபிடிச்சாச்சு. ரூம் மட்டும்தான் கண்டுபிடிக்கணும். ஏன்டா திடீர்னு வரீங்க? இப்போ இன்னொருத்தர் யாரும் லூக்கி ஆயிட்டாங்க. டார்ச் லைட்டு பேட்ரி கம்மியாக இருக்குது. டி ஒழுங்காக போயிடுறோம் கைஸ். நம்ம சீக்கிரமாக வெளியில் போயிடலாம் கைஸ். எல்லோருமே ஜாலி. ஐயோ அவன் வரான் கைஸ். சொட்டின்னு வரான். நம்ம ஓடி வரட்டும் கைஸ். பேட்ரி கம்மியாக இருக்கா? சரி எல்லோரும் விட்டு வந்துட்டோம் கைஸ். நம்ம வேறு என்ன ரூம்? பர்பிளுக்கு இங்கே இருக்குது. ஓகே ப்ளூ கலர் எங்கேயோ பார்த்தனே. ஓ மை காட். ப்ளூ கலர் லைட் ரூம் காணும். எங்கேருந்து கைஸ் போய் கண்டுபிடிக்க? பேட்ரி லைட்டு வேறு லோவாக இருக்குது. சரி ஓகே அவன் போயிட்டான். எல்லோ லைட் இங்கே வச்சிடலாம். சரி எல்லோ லைட் எங்கடா? ஆண்டோருக்கு வா. செம்மையாக பளிச்சுன்னு இருக்குது. அவன்லாம் இங்கே வருவானான்னு தெரில. அவங்க ஹைட்டாக இருப்பான் போல். இதுள்ள வர முடியாதுன்னு நினைக்கிறேன். வருவான்னு நினைக்கிறேன் கைஸ். ஏன்னா அதுக்கு ரொம்ப பெருசாக இருக்கா. பேட்டரியில் வேறு சார்ஜே இல்லை கைஸ். டார்ச் லைட்டில் அவன் அவன் பின்னாடியே போகலாம். அவனோட சார்ஜை காலி பண்ணலாம். எப்படி ஐடியா? சும்மா ட்ரை பண்ணி பார்த்தேன். சீக்கிரமாக வாடா. எனக்கு டார்ச் லைட் இல்லைடா. வாடா. அப்படி தான்டா அடிச்சிட்டு போடா. வாடா. சரி போடா நான் போகிறேன். வரான். பலியாது சிக்கிக்கிச்சிக. சார் நம்மளுக்காக ஃப்ரீயாக டார்ச் லைட் தராரு. எப்படி? என்ன கைஸ் இங்கே போய் எரியுது எல்லோ லைட்டு? என்ன கைஸ் இது? ஓ மை காட். இன்னும் நம்மக்கிட்ட எத்தனை இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 4 ரூம் மட்டும்தான் கைஸ் இருக்குது. 4 ரூம் முடிச்சிட்டோம். மொத்தமாக சேர்த்து பார்த்தீங்கன்னா 9 இருக்குது. 9 இல்லை 8 ரூம் இருக்குது கைஸ். 8 ரூமையும் எப்படியாச்சும் முடிஞ்சிடும். அடப்பாவி பேட்ரி காலி ஆயிடுச்சு கைஸ். இந்த டார்ச் லைட்டு எடுத்துகிட்டு போகலாம் கைஸ். ஆல்ரெடி 8 நிமிஷம் ஆயிடுச்சு. 5வது ரூமையும் கண்டுபிடிச்சி போட்டோம் கைஸ். எல்லாரும் கை தட்டுங்க. கைஸ். 5வது ரூம் கண்டுபிடிச்சாச்சு. இன்னொன்னா 3 ரூம் தான் கைஸ். 3 ரூமை மட்டும் கண்டுபிடிச்சிட்டோம். நம்ம லூக்கியாக ஆயிடலாம். ஆனால் எப்படி ஆகும்னு மட்டும்தான் தெரியல. இந்த கேமை மட்டும் முடிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்த கேமுக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். என்ன கேம் விளாட்லான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த கேமை முடிச்சிட்டேன்னா நான் டெட் ரைல்ஸில் யூனிகார்ன்ஸ் சேலஞ்ச் போடுறேன். ஓகேவா? யூனிகார்ன் சேலஞ்ச், யூஎஃப்ஓ சேலஞ்ச் கூட அதுக்கு அடுத்த நாளைக்கு வரும். ஓகே மறக்காமல் அதை பார்த்துருங்க. அந்த டெட் ரைல்ஸ் கேமில் உங்களுக்கு என்ன அடுத்த கேம் வேணும்னு கமெண்ட் பண்ணு காய்ஸ். போயினே தான் கைஸ் இருக்கேன். சுத்தமாக கண்டே பிடிக்க முடியல. ரூமை கண்டே பிடிக்க முடியல. இது 3த்துல ரெட் கலர் தான் பிரைட்டாக இருக்கா. அதனால் அதை வச்சு போயின்னு இருக்கேன் கைஸ். மேனேஜ் பண்ணி ரெட் கலர் ரூமு கண்டுபிடிக்கணும். இது பிங்கா? பர்பிளை கண்டுபிடிக்கணும். பர்பிள் கண்டுபிடிச்சிட்டாச்சுன்னு நினைக்கிறேன். அப்போ இன்னும் ஆமாம் ரெட் கலரும் டீயில் இருக்குது. ஐஸ் இப்போ மட்டும் ஐசியூ வந்துட்டாருன்னா நம்மளோட சோலி முடிஞ்சிச்சு.
எப்படியாச்சும் கண்டுபிடிச்சிருந்தோம் கைஸ் ரெட் கலரையும் டீலையும். இது ப்ளூ கலர் ரூமா? ப்ளூ கலர் ரூம் ஏற்கனவே போட்டாச்சு. இது நாடு ஓ ரோப்ளக்ஸா? டி அப்பா சே நான் கைஸ் அந்த ஷாப் மாதிரி வந்துச்சு கைஸ். இதான் என்னோடய ரியல் ஸ்கின்னு. ஆனால் சில கேம்லலாம் நான் அலோட் பண்ண மாட்டுறாங்க ரியல் ஸ்கின்னு. நம்ம லூக்கி ஆனால் எப்படி தெரியுமா இருப்போம், பின்னாடி இருக்கல அந்த மாதிரி தான் இருப்போம். அந்த மாதிரியே தான் இருப்போம் நம்ம வச்சஸில். ஆனால் எந்த மாதிரி ஆகும்னு தெரியல, டொமால்னு பெருசாகிடுவோம் அப்படின்னு நினைக்கிறேன். பேட்ரி எந்த நேரத்தில் கிடைக்கிது பாருங்க கைஸ். பேட்ரி எப்போ தருமோ அப்போ கிடைக்காது. கரெக்டாக டார்ச் லைட் ஃபுல்லாக இருக்கும் போது கிடைக்கும். ஃபுல் சார்ஜட் ஃப்ளாஷ் லைட் கரெக்டாக கிடைக்காது. ஆனால் இப்போ கிடைக்கிது பாருங்களேன். எப்படி வச்சுருக்காங்க இந்த கேமை. நம்ம அவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு போய் நின்றோம், ஆனால் அப்போலாம் கிடைக்கல. இப்போலாம் கிடைக்கிது பேட்ரி. ரெட் கலர் டீல், ரெட் கலர் டார்ச் லைட்லாம் போய் எடுத்துக்கலாம். இதுனது டீல் இல்லையா? இங்கே பாருங்க கைஸ் எவ்வளோ பிரைட்டாக இருக்குது இந்த ரூமு. க்ரீன் ரூமும் எல்லோ ரூமும் அவ்வளோ பிரைட்டாக இருக்குது. அவன் ஓடுறான் பாருங்க, வேறு யாரையோ தொட்டின்னு இருக்கான். டீலு அப்புறம் ரெட் கலரு. டீல் எட்டாச்சா? ரெட் கலரு. ஓகே கைஸ் எப்படியாச்சும் கண்டுபிடிச்சிடணும் கைஸ். சீக்கிரமாக ஓடி 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 போய் கண்டுபிடிக்கலாம். நம்ம இப்படிக்கு இதிலேருந்து வர லைட்டையே யூஸ் பண்ணிக்கலாம் கைஸ். ரெட் கலர் லைட் தான் பளிச்சுன்னு எரியுதுல, நம்ம ரெட் கலரையே யூஸ் பண்ணலாம். சரி வாங்க. இங்கே பாருங்க கைஸ் பேட்ரி. எப்போ பேட்டரியை தராங்க? ஐயோ அந்த பொண்ணு எடுத்துக்கிச்சு கைஸ். சே சீக்கிரமாக எடுத்துருக்கணும். அந்த பொண்ணு எடுத்துக்கிச்சு. இந்த பக்கம் ஏன் எல்லாரும் போயிட்டு வந்துருக்காங்க? ஒருவேளை இங்கே என்ன ரூம் இருக்கோ? வாங்க போய். ஐயோ ரூம் இல்லை, இவன்டா இருக்கான். சரி வாங்க அந்த பக்கம் போய் பார்க்கலாம். அந்த பக்கம் போயிடலாம் கைஸ். இங்கே ரூம் இல்லை, அவன்தான் இருக்கான். இன்னும் நம்மளோட டார்ச் லைட்டோட சார்ஜ் ஃபுல்லாக கம்மியாயிடுச்சுன்னா பேட்ரி எடுத்துக்கலாம் கைஸ். ஆனால் எங்கன்னா இருக்கணும். மை காட் வாட் த ஹெக் நான் கைஸ் நடந்துச்சு. அங்கே டொமால்னு வந்தா எங்கேருந்தோ வராங்க அவன். வாங்க எல்லாருமே போயின்னு இருக்க சைட்லேயே போகலாம் கைஸ். ஏன்னா பாதி பேர் அந்த சைடில் தான் போனாங்க, நான் பார்த்தேன். ஓகேவா, நம்ம அந்த சைட்லேயே போகலாம். அந்த சைடில் போனால் வின் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். இவனோட மூஞ்சை பார்த்தீங்களா, எவ்வளோ திமுறு பூச்சி மூஞ்சி. அதுக்கு மறைச்சிட்டு இருக்காங்க கைஸ். சைனீஸ் மூஞ்சி. ரோப்ளக்ஸ் குட்டு நான் வாங்கினேன் கைஸ். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே நம்ம ஹாயின்னு போடலாம். ஆனால் யாருக்கு போடுறேன்னு மட்டும் சரி. ஏய் போடா டி கைஸ். நான் லைட் அச்சுன்னு இந்த கைஸ். இதெல்லாம் ஓவர் கைஸ். இதெல்லாம் ரொம்ப ஓவர் கைஸ். இதெல்லாம் ரொம்ப ஓவர் கைஸ். நான் கைஸ் இப்படி பண்ணுறாங்க. இதெல்லாம் ரொம்ப ஓவரு. சே இப்படி பண்ணுறாங்க கைஸ். ஆனால் எப்படி இருந்தாலும் நம்மளோட குறி இந்த கேமை முடிக்கணுங்க. திருப்பி அவுட் ஆகிட்டேன் கைஸ். சே அவுட் ஆகினே இருக்கும் கைஸ். எத்தனை தடவை கைஸ் அவுட் ஆகிருக்கோம்? நம்ம மொத்தம் 50 தாண்டி இருக்கோம். 100 தடவை அவுட் ஆகிருக்கோம். 100 டைம்ஸ் அவுட் ஆகிருப்போம் கைஸ். நம்ம அத்தனை தடவை அவுட் ஆக வச்சுன்னே இருக்கு மான்ஸ்டர். இந்த கேமில் பக் இருக்குது கைஸ். இந்த பக்கை ஃபிக்ஸ் பண்ணணும். பக்கை கண்டிப்பாக ஃபிக்ஸ் பண்ணணும் கைஸ். அதே மாதிரி இந்த வீடியோக்கு கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். அடுத்து என்ன கேம் போடலான்னு டெட் ரைல்ஸ்க்கோ கமெண்ட் பண்ணுங்கள். சே நல்ல வேலை கைஸ், துரட்டி விட்டேன் கைஸ். ரெட் கலர் ரூம் எங்கே இருக்கு பாருங்க கைஸ். அடப்பாவி இவ்வளோ நேரம் பார்க்கல கைஸ். பக்கத்துலேயே இருக்கு கைஸ். ரெட் கலர் டார்ச்சை போய் எடுத்துடலாம். அப்படியே பக்கத்தில் இருக்கு கைஸ். நம்ம வர இடத்துல இவ்வளோ நேரம் பார்க்காம விட்டோம் கைஸ். என்ன கைஸ் இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த ஐசியூ தான். அவன் தான் நம்மளை இங்கே கூட்டிகிட்டு வந்தான் கைஸ். தேங்க்ஸ் டு ஐசியூ. என்னடா பக்லாம் வச்சுருந்தாலும் நீயும் ஹெல்ப் பண்ணி எங்களை இங்கே கூட்டின்னு வந்திருக்க. ரொம்ப நன்றிடா.
உனக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். சரி வாங்க கைஸ், ரெட் கலர் ரூமுக்கு போய் இந்த ரெட் கலர் டார்ச் லைட்டை வச்சிடலாம். சீக்கிரம் ஓடு ஓடு. நடுவில் மட்டும் இப்போ வந்தால் அவனை போட்டு திட்ட ஆரம்பிச்சிடுவேன். ஆனால் அவன் தான் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கான், அதனால் திட்டவே கூடாது அவனை. ஓகே, ரெட் கலரை வச்சிடலாம். வச்சாச்சு கைஸ். இன்னும் ஒரே ஒரு ரூம் தான் கைஸ். எப்படியாச்சும் கண்டுபிடிச்சிருந்தோம் கைஸ், ஒரே ஒரு ரூம். அதை மட்டும் கண்டுபிடிச்சிட்டோம், நம்ம வின்னு கைஸ். எப்படியாச்சும் கண்டுபிடிச்சிருந்தோம் கைஸ், ப்ளீஸ் எப்படியாச்சும் கண்டுபிடிச்சிடணும். வாங்க நம்ம ரேண்டமாக போகலாம், எங்கன்னா போகலாம், அதுவே நம்ம கண்ணில் படும் கைஸ். அங்கே பாருங்கள், சும்மா சும்மா எட்டி பார்த்துட்டு நம்ம அவங்க கிட்ட போனப்போ போயிடுறோம். ஓ மை காட், அவன் யாரையோ துரத்திட்டு மறைஞ்சிட்டான் போல். அவங்க அவுட்டு. திருப்பி வந்துட்டானா? நல்ல வேலை இல்லை. அதில் இது ப்ளூ கலர் ரூமில். ஏய் என்ன தள்ளுறேன்னு பிடிச்சி. ஐயோ வந்துட்டான் கைஸ். கைஸ் நம்ம இங்கே கொஞ்சம் நேரம் இருக்கலாம் கைஸ். அவன் போயிட்டோம், அந்த பக்கமாக தான் சுட்டின்னுக்கான் கைஸ். போயிட்டானா? நான் ஸ்கிப் பண்ணிட்டேன் கைஸ், ஏன்னா திருப்பி திருப்பி வந்துருந்தான் கைஸ். இதோட நான் எத்தனை அவுட் ஆகிட்டேன் தெரியுமா? கணக்கில் வச்சுருந்தேன் 113 டைம்ஸ் கைஸ். அதனால தான் அந்த பார்ட்டை மட்டும் நான் ஸ்கிப் பண்ணிட்டேன். வாங்க என்ன போட்டு விடலாம், சும்மா வேணாம் எதுக்கு. அப்புறம் அந்த ஐசியூ வந்துட போகிறான். வாயை மூடி சொல்லி வாயை மூடல வந்துட்டான். சே, வேர் இஸ் TEAL டீல் ரியலா? டேய் ஏன்டா ரியல்னு போட்டிங்க? அடப்பாவி, டீல் தான்டா அது, ரியல்னு போட்டாங்க காய்ஸ். எல்லாரும் பார்த்துட்டு வேர் இஸ் ரியல் ரூம் அப்படின்னா கைஸ் ரியல்னு மாட்டிட்டாங்க. எப்படி கைஸ் அது மாறிச்சு? இங்கே பாருங்க ஐசியூ. காய்ஸ் நான் ஸ்கிப் பண்ண போகிறேன் காய்ஸ். நான் எப்படியோ ஸ்கிப் பண்ணி இந்த டீல் ரூமை கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ நான் தான் லூக்கி, பார்க்குறீங்களா? டொன்டடாய் எப்படி. ஆனால் நம்ம நார்மலாக நடக்கிற ஸ்பீடில் தான் இவனும் நடப்பான், ஆனால் உங்களுக்கு ஸ்லோவாக நடக்கிற மாதிரி இருக்கும். வாங்க சும்மா போய் அவுட் ஆக்க வைக்கலாம். என்ன சேர்ச்சி எல்லோரும் நின்ன இடத்துல ஓடின்னுக்காங்க. ஐயோ இது எப்படி கைஸ் இருக்குது? ஆனால் அதை கண்டுபிடிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆச்சு தெரியுமா? 1 மணி நேரத்துக்கு மேலே ஆச்சு. அவ்வளோ நேரம் கழிச்சு தான் நானே கண்டுபிடிச்சேன். எத்தனை டைஸ் தெரியுமா? 215. எப்படி காய்ஸ்? நம்ம டெலிபோர்ட் பண்ணா எல்லாத்துலேயும் டெலிபோர்ட் பண்ணி விட்டுருக்கு காய்ஸ். சே, நம்ம திருப்பி அவுட் ஆகிட்டோம். சரி பாய் காய்ஸ், பாய்.